ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைன்னா லியூகோரியாவை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது வெசசிவ் வெஜைனல் டிஸ்சார்ஜ் லியூகோரியா வர்றதுக்கு என்னென்ன ரீசன்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜுங்கிறது ஃபிசியலாஜிக்கலாக இருக்கலாம், இல்லைன்னா ஆர் டியூ டு சம் அதர் இன்ஃபெக்டிவ் கண்டிஷன்ஸாக கூட இருக்கலாம். அதாவது நார்மல் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து எப்பெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிங் ஓவிலேஷன், அதாவது இந்த கருமுட்டை வந்து வெடிச்சு சமயத்தில் ஓவிலேஷன் நம்ம சொல்லுவோம், அந்த சமயத்தில் ஒயிட் டிஸ்சார்ஜ் நார்மலாக வரக்கூடிய சான்சஸ் நிறையா இருக்குது. செகண்ட் வந்து இம்மீடியட்லி பிஃபோர் பீரியட். ஸோ பீரியட்ஸ் வர்றதுக்கு 2-3 நாளுக்கு முன்னாடி கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 2 கண்டிஷன், அதாவது ஓவிலேஷனும் பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் அது நார்மல். பட் பெத்தலாஜிக்கல் ஒயிட் டிஸ்சார்ஜ், அதாவது அப்நார்மலாக ஒயிட் டிஸ்சார்ஜ், எக்ஸசிவாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வருது அப்படின்னா அது என்னென்ன கண்டிஷன்ஸ்லன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நார்மலாக குடல் புழுக்கள், அதாவது வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ்க்கும் ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. நம்மளோட குழந்தைங்க, டீனேஜ் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பார்த்தோம்னா நைட்டு வந்து அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸை ரொம்ப ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு பார்த்தோம்னா குடல் புழுக்கள் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். என்ன ஆகும் அப்படின்னா தீஸ் பின் வேர்ம்ஸ், அதாவது அந்த சின்ன சின்ன ஒயிட் வேர்ம்ஸ் நம்ம பார்த்துருப்போம் அவங்க மோஷன் போகிற டைமில், அந்த புழுக்கள்லாம் வாட் தே வில் டூ இஸ், அது வந்து நைட் நேரத்தில் தான் அவங்க வந்து அந்த வெஜைனல் ரீஜனில் வந்து எக்ஸ் லே பண்ணும் அந்த வேர்ம்ஸ். ஸோ அந்த எக்ஸ் வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி, ஸோ அந்த வல்வல் ரீஜனில் நல்ல இன்டென்சிவாக இச்சிங் இருக்கும். ஸோ அந்த இச்சிங் காரணத்தினால நிறைய மியூகோசல் டிஸ்சார்ஜ், அதாவது எக்ஸசிவ் வெஜைனல் டிஸ்சார்ஜ் வர்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ டெஃபினட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வேர்ம் இன்ஃபெஸ்டேஷன்ஸ் இருக்காங்கிறத டெஃபினட்டாக ரூல் அவுட் பண்ணணும். ஸோ தட் கேன் பி ட்ரீட்டட் வித் அ சிம்பிள் டேப்லெட். ஸோ வருஷத்தில் 2 நாள் 6 மாதத்தில் ஒரு வாட்டி ஒரு சிங்கிள் டேப்லெட்டில் கொடுத்து கூட அதை ட்ரீட் பண்ணிட முடியும். இல்லை எக்ஸசிவாக இருக்குது, மோஷன் போகும்போது நிறைய வேர்ம்ஸ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் இன் 15 days கூட 2 டேப்லெட்ஸ் கொடுத்து கூட அதை ட்ரீட் பண்ணலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே சேம் டோசேஜ் கொடுத்தே நம்ம ட்ரீட் பண்ணலாம். 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் அதே டோசேஜ் ஆஃப் 400 milligrams ஆஃப் டேப்லெட் அல்பண்டசோல், ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டி அப்படிங்கிற டேப்லெட் நம்ம எல்லாருமே சாப்பிட்ருப்போம். ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். தேர்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து எக்ஸசிவாக ரிஃபைன்ட் சுகர்ஸ் சாப்பிட்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹைலி ப்ராசஸ்ட் ஃபுட், இல்லைன்னா அல்ட்ரா ப்ராசஸ்ட் ஃபுட், நிறைய ஜங்க் ஃபுட் அந்த மாதிரி சாப்பிட்றாங்க, ஐஸ்கிரீம்ஸ், சாக்லேட்ஸ் நிறைய சாப்பிட்றாங்க அப்படின்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் எக்ஸசிவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா மோஸ்ட்டாக கட் டிஸ்பயோசிஸ். ஸோ அந்த நமக்கு நல்ல பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாலாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பயோசிஸ் ஆஃப் த கட் வரும். அதுவே வந்து நமக்கு வெஜைனல் ரீஜன்லேயும் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம் இதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். அதாவது தயிர், மோர், அப்புறம் யோகட், நிறையா இளநீ, அந்த மாதிரி ஒரு ப்ரோபயோட்டிக் டயட்டை நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த லியூகோரியா, அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ்லேருந்து நம்ம குழந்தைங்கள குணப்படுத்த முடியும். ஏன்னா அவங்க இனிஷியலாக வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறையா வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா திடீர்னு பயந்துருவாங்க இல்லையா. ஸோ நார்மலாக இருக்கிற ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து மைல்டாக வந்து அவங்களோட அண்டர்வேரில் மட்டும்தான் ஸ்டெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வென் இட் இஸ் எக்ஸசிவ், சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் வில் பி வெரி திக் கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி தயிரோட கன்சிஸ்டன்சியில் நிறைய திக்காக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம்டைம்ஸ் ரேர் கண்டிஷன்ஸில் ஒரு இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது அவங்களுக்கு, அதாவது ரொம்ப சிவியர் அனீமியா இருக்குது, இல்லைனா ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்களுக்கு டயபெட்டிஸ், சர்க்கரை நோய் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும்போது ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், அதாவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு இந்த திக் கர்டி ஒயிட் டிஸ்சார்ஜ் வரும். அந்த டிஸ்சார்ஜோட கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி வச்சு கூட வெதர் இட் இஸ் நார்மல் இல்லைனா வெதர் இட் இஸ் டியூ டு சம் இன்ஃபெக்ஷன்ஸ்ங்கிறத டெஃபினட்டாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆல்சோ இஃப் இட் இஸ் கிரீன் அண்ட் இஃப் இட் இஸ் ஃப்ராதி ஆர் இஃப் இட் இஸ் ஹேவிங் அ பேட் ஓடர், டெஃபினட்டாக நம்ம அதை ட்ரீட் பண்ணணுங்கிறது அவசியம். அண்ட் ஆல்சோ ரேர் கண்டிஷன்ஸில் பார்த்தோம்னா sexual abuse can be a very important factor in cases of white discharge. So recurrent white discharge உங்களோட teenage girlsக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னா you just have to find out if they are sexually active or if they have been abused. அதுவுமே நீங்கள் டெஃபினட்டாக பார்க்கணும். சில்ட்ரனில் வந்து ரேர் கண்டிஷன்ஸில்
சொல்ல முடியாத சில்ட்ரன், ரொம்ப சின்ன குழந்தைங்கள் உங்களுக்கு கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் அடிக்கடி வருது அப்படிங்கிற பட்சத்தில் சம்டைம்ஸ் ஃபாரின் பாடிஸ் வந்து ஒரு ரீசனாக இருக்கலாம். அதாவது ஏதாவது சின்ன சின்ன பெபிள்ஸ் இல்லைன்னா ஏதாவது பீட்ஸ் அவங்க வந்து வித்தவுட் தெம் நோயிங் ஒரு பிளேஃபுல்லாக இருக்கிற டைமில் தெரியாமல் போட்டிருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் கூட ஒயிட் டிஸ்சார்ஜ் எக்ஸசிவாக வரும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதையுமே நீங்கள் ரூல் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம ஒயிட் டிஸ்சார்ஜ்க்கான காரணங்கள் பார்த்தோம். ஸோ மோஸ்ட்டாக ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து நார்மலாக இருக்கலாம், இல்லை பெத்தலாஜிக்கலாக இருந்துச்சுன்னா ஒன்று வந்து குடல் புழுக்கள்னால வரலாம், இல்லைன்னா சின்ன குழந்தைங்கள்ல ஃபாரின் பாடினால வரலாம், இல்லை நம்மளுடைய டயட்ரி சேஞ்சஸ்னால வரலாம், இல்லை சம் இன்ஃபெக்ஷன்ஸ் லைக் ஈஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால கூட வரலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு, உங்க சில்ட்ரனுக்கு இருக்கு அப்படின்னா டெஃபினட்டா உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் காமிங்க. ஸோ அவங்க இதுக்கேற்ற மாதிரி அதை ரூல் அவுட் பண்ணிட்டு என்ன காரணமோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்.